வணக்கம் மாணவர்களே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அதாவது எக்ஸசைஸ் 4.2ல வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, ஃபைண்ட் ஆல் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் such that ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் -6π less than or equal to x less than or equal to 6π and cos x equal to 0. செகண்ட் சப்டிவிஷன் வரை இருக்கு. இது என்ன, ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்த்தோம்னா 4.1 அதில் சைன் கொடுத்துருந்தாங்க, இது இங்கே காஸ் இன்வெர்ஸ், அவ்வளோ வித்தியாசம். அப்போ என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, காஸ் கிவன் என்னது, கிவன் வந்து காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இது எப்படி, 0க்கு வேல்யூ என்ன வரும், காசில் வந்து பை பை 2 தானே, அதனால காஸ் என் பை பிளஸ் பை பை 2 ஈக்குவல் டு 0. இப்போ இது ரெண்டு ஈக்குவல். அப்போ காஸ் எக்ஸ் equal to cos of n pi plus pi by 2. இப்போ cos கேன்சல் இல்லை, சிம்பிளிஃபை பண்ணுங்க. சிம்பிளிஃபை என்ன, அதுக்கு பையன் மட்டும் காமன் எடுத்துக்கங்க. அப்போ cos x equal to cos of n plus, ஸோ சிம்பிளிஃபை பண்ணுவாங்க, 2 மல்டிப்ளை ஆகும் 2n pi plus pi by 2. இப்போ cos x equal to cos of, இதில் பை பை 2 காமன் எடுத்தீங்கன்னாக்கும் 2n plus 1 into பை பை 2. So therefore x is equal to 2n plus 1 into பை பை 2. இது வேல்யூ வந்து நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். எப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ n equal to 0, ஏன்னா in between -6π and plus 6π தானே. ஸோ இன் பெட்வீன்லாம் ஃபர்ஸ்ட் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ என்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா இதில் சப்ஸ்டிட் பண்ணணும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இல்லை 0 போட்டிங்கனாக்கும் 0 + 1 இன்ட்டு பை பை 2 ஈக்குவல் டு பை பை 2. அடுத்து என் ஈக்குவல் டு 1 சப்ஸ்டிட் பண்ணிங்கனாக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 1 2. அப்போ 2 + 1 இன்ட்டு பை பை 2 equal to 2 + 1 3, 3 by 2. It is belongs to, in between எது கடையில் இருக்கணும், -6π-க்கும் 6π-க்கும் இடையில இருக்கணும். அதே மாதிரி belongs to -6π, 6π between தானே இருக்கும் இல்லையா. அதே மாதிரி வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டே வாங்க. n is equal to 2, x is equal to என்ன வரும், 2 into 2 4, 4 + 1 into pi by 2 equal to 5 by 2. Belongs to -6π, 6π. n equal to 3. x is equal to 3 into 2 6. 6 + 1 into pi by 2 equal to 7 by 2. இதுமே belongs to தான். எப்படி இல்லை இருக்கா இல்லையான்னு பார்க்குறோம்னா 7 by 2 எவ்வளவு, 3.5 தானே. 3.5 கண்டிப்பாக இன் பெட்வீனில் இருக்கும், அதனால belongs to. அப்போ n equal to 4. அப்போ x is equal to 4 into 2 8. 8 + 1 into pi by 2 equal to 9 by 2. belongs to 9 by 2 4.5 கண்டிப்பாக இருக்கும். -6.5, 6π. இப்போ n equal to 5 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. n equal to 5னா 5 into 2 10. 10 + 1 pi by 2 equal to 11 by 2. It is also belongs to தான், ஏன்னா 11 by 2 5.5 கண்டிப்பாக 5 between இருக்கும். ஸோ -6π, 6π. இப்போ n equal to 6 போடுங்க. இப்போ x is equal to 6 into 2 12 + 1 pi by 2 equal to 13 pi by 2. 13 by 2 இந்த -6πக்கும் 6πக்கு இடையில இருக்குமா, 13 by 2னால 6.5. 6.5 கண்டிப்பாக இதில் இருக்காது. தட் இஸ் நாட், டஸ் நாட் பிலாங்ஸ் டு -6π, 6π. ரைட்டா, இது ப்ளஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். இதே மாதிரி மைனஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். மைனஸ் நம்பர் போடுவோம். அப்போ n equal to -1. இப்போ -1 போட்டிங்கனாக்கும் -2 into 1 -2. -2 + 1, அப்போ - by 2. மைனஸ் பை பை இருக்குமா, கண்டிப்பாக இருக்கும், பிலாங்ஸ் டு.
minus 6 pi comma 6 pi. Now n equal to minus 2. X is equal to minus 2 into minus 2 minus 4 plus 1 by 2 by 2. Now minus 3 by 2 belongs to minus 6 pi comma 6 pi. At the next n is equal to minus 3. X is equal to minus 3 into 6 minus 6 plus 1 pi by 2 equal to minus pi by 2 belongs to minus 6 pi comma 6 pi. N equal to minus 4. Now x is equal to minus 4 into 2 minus 8. Minus 8 plus 1 equal to minus 7 pi by 2 equal to minus 7 by 2. 7 by 2 also is belongs to minus 6 pi comma 6 pi. அதே மாதிரி x is equal to minus 5 போடுங்க. minus 5 போடுங்க. n equal to minus 5. x is equal to என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. minus 5 into 2 minus 10 plus 1 equal 1 by 2 equal to minus 9 by 2 is belongs to minus 6 pi comma 6 pi. Right? அதே மாதிரி n equal to minus 6. X is equal to minus 6 into 2 minus 12 plus 1 pi by 2 equal to minus 11 by 2. Minus 11 by 2 belongs to minus 5.5 தானே கண்டிப்பாக அதில் இருக்கும். அடுத்து n is equal to minus 7. X is equal to minus 7 into 2 minus 14 plus 1 pi by 2 equal to minus 13 pi by 2. Minus 13 pi by 2 13 by 2 னா 6.5. நம்மகிட்ட 6 மட்டும் தான் இருக்கு. அப்போ 6.5 வராது. அதனால் does not belongs to minus 6 pi comma 6 pi. அப்போ minus 7 இருக்காது. அப்போ minus 6 வரைக்கும் இருக்கும். So therefore அவங்க என்ன கேட்குறாங்க? All the values of x. For all the values of x is equal to values of x. Values of x equal to அப்போ நம்ம என்ன இருக்கு 0ல இருந்து 5 வரைக்கும். அப்போ minus 1ல இருந்து minus 6 வரைக்கும். அப்போ என்ன சொல்லலாம் 0 plus or minus 1 plus or minus 2 plus or minus 3 அடுத்தது plus or minus 4 plus or minus 5 வருமா? இங்கே plus 5 வருது minus 5 வருது plus or minus 5 அடுத்த என்ன இருக்கு 6 இங்கே வருமா? 6 does not belongs to இங்கே minus 6 வருது. அப்போ minus 6. அப்போ x ஓட வேல்யூ என்னன்னாக்க 0 plus or minus 1 வந்து plus or minus 5 வரைக்கும் plus 6 வரல ஆனால் minus 6 வருது. அதனால minus 6. Are you clear? First questionல second subdivision என்ன சொல்லலாம்? given என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த சம் போட்டோம். செகண்ட் பார்ப்போம். minus 5 by pi less than or equal to x less than or equal to 5 pi and cos x equal to minus 1. அப்போ cos x equal to minus 1. இப்போ minus 1 ஓட வேல்யூ என்னன்னா cos pi equal to minus 1. இந்த cos pi எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா cos 2n pi plus pi equal to minus 1. அப்போ இது ரெண்டு ஈக்குவல். அப்போ cos x equal to cos 2n pi plus pi. இப்போ பையை காமன் எடுத்துக்குங்க. cos 2n plus 1 இந்த பை ஒன்று காமன் எடுத்துட்டோம். ஸோ cos x. ஸோ therefore x is equal to 2n plus 1 pi. அடுத்து வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். minus 5 to 5. அப்போ ஃபர்ஸ்ட் x is equal to 0. சாரி n equal to 0. n equal to 0 னா x ஓட வேல்யூ என்ன இருக்கு? x is equal to 0 into 1 0 plus 1 into pi equal to pi. Pi வந்து belongs to minus 5 pi comma 5 pi.
n equal to 1, x is equal to 1 into 2 plus 1, pi equal to 3 pi. 3 pi is also belongs to minus 5 by 2 pi 5 pi. N is equal to 2. X is equal to 2 into 2 4. 4 plus 1 pi equal to 5 pi. 5 pi belongs to yes. Minus 5 pi comma 5 pi. N is equal to 3. X is equal to 3 into 2 6. 6 plus 1 pi. 7 pi is belongs to does not belongs to. Minus 5 pi comma 5 pi. அடுத்து மைனஸ் வேல்யூ ப்ளஸ் போடாச்சு, அது மேலே போகல இல்லையா. இப்போ 3a வந்து டஸ் நாட் பிலாங்ஸ் டுன்னு சொல்லியாச்சு. அடுத்து எக்ஸ் n ஈக்குவல் டு மைனஸ் 1. எக்ஸோட வேல்யூ என்னது? minus 1 into 2 minus 2. Minus 2 plus 1 pi equal to minus pi is belongs to minus 5 pi comma 5 pi. N equal to minus 2. Minus 2 na minus 2 into minus plus 2 minus 4. Now minus 4 plus 1 pi equal to minus 3 pi is also belongs to minus 5 pi comma 5 pi. At the n equal to minus 3. Minus 3 into 2 minus 6. Now minus 6 plus 1 into pi equal to minus 5 pi. This is also belongs to minus 5 pi comma 5 pi. Now n equal to minus 4. Minus 4 minus 4 into 2 minus 8. X is equal to minus 8 plus 1 pi equal to minus 7 pi. Minus 7 pi in between 5 pi to 5 pi no, does not belongs to. Minus 5 pi comma 5 pi. Another all the values of therefore all the values of x is equal to 0 இருக்கா 0 இருக்கு. இங்க plus 1 plus 2, இங்க minus 1 minus 2. அப்போ plus or minus 1 plus or minus 2. இங்க 3 வந்து does not belongs to. இங்க minus 3 வந்து belongs to minus 3. அப்போ இங்க minus 4 does not belongs to. அப்புறம் ஆன்சர் என்னன்னாக்க 0 comma plus or minus 1 plus or minus 2 and minus 3 is answer. Second question வந்து state the reason for cos inverse of cos of minus 5 by 6 does not equal to minus 5 by 6 அப்படி சொல்லணும். ரெண்டு does not equal க்கு என்ன ரீசன் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப given என்ன அப்படின்னா given cos inverse of cos of minus 5 by 6 does not equal to minus 5 by 6. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா since cos inverse of x minus 1 to 1 tends to 0 comma pi. Range வந்து 0 comma pi கடை இருக்கணும். So the range of cos inverse is 0 comma pi. அப்போ cos inverse 0 comma pi தானே. அப்போ minus pi by 6 does not belongs to 0 comma pi. அதானே மீனிங். இந்த minus pi by 6 வந்து does not belongs to 0 to pi. 0 to pi குள்ள minus pi by 6 இருக்குமா? இருக்காது. அதனால does not belongs to. Therefore cos inverse of cos of minus pi by 6 does not equal to minus pi by 6. புரியுதா? ரீசன் இதுதான். 0 க்கு பைக்கு இடையில இது இருக்கா இல்லாதனால இரண்டு ஈக்குவல் இல்லை அப்படின்னு அர்த்தம். தேர்ட் क्वेश्चन வேற மாதிரி பண்ணலாம். அப்படின்னா cos inverse of cos of minus pi by 6 does not equal to minus pi by 6 போடுறாங்க இல்லையா? நம்மளுக்கு என்ன we know that
cos of minus pi equal to cos pi. அப்படி எழுதலாம் இல்லையா? cos of minus pi equal to cos pi. அப்போ cos inverse of cos of minus pi by 6 வந்து pi by 6 ன்னு போடலாம். Does not belongs to minus pi by 6. இப்போ cos inverse of cos cancel remaining என்ன இருக்கும்? pi by 6 does not equal to pi by 6. So இந்த மாதிரி செய்யலாம். அல்லது first question third questionோட ஆன்சர் வந்து first type அப்படியும் போடலாம் அல்லது இப்படியும் போடலாம். Third question வந்து is cos inverse of minus x equal to pi minus cos inverse of x true? Justify your answer அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ணாங்க given என்ன அப்படின்னா cos inverse of minus x equal to pi minus cos inverse of x. இதை கூட அங்கே கொண்டு போயிருங்களேன். minus x equal to cos of pi minus cos inverse of x. இப்போ RHS எடுத்துக்கிறோம். அப்போ RHS தான் RHS cos of pi minus cos inverse of x equal to cos ஃபார்முலா இருக்கு. cos a minus b equal to cos a cos b plus sin a sin b. இது ஃபார்முலா. இது a b ன்னு வச்சுக்கோங்க. அப்ப cos a cos b ஃபார்முலா என்ன சொல்லுவாங்க? cos a cos b cos of cos inverse of x plus sin a sin b sin a sin of cos inverse of x. அப்போ cos a cos b plus sin a sin b. cos by value minus 1. cos inverse என்ன வரும்? கேன்சல் x ஆ மாறும். sin pi க்கு 0. sin of cos inverse of x. அப்போ minus 1 into x minus x plus 0 into something 0. இப்போ equal to minus x. equal to என்னது? LHS வந்துருச்சா? Therefore LHS equal to RHS. அப்போ cos inverse of minus x equal to pi minus cos inverse of x. Right? Therefore the given statement is true. Fourth question now, find the principal value of cos inverse of 1 by 2 அப்படி கேக்குறாங்க. அப்போ let cos inverse of 1 by 2 வந்து y ன்னு வச்சுக்கோங்க. இப்போ 1 by y னா அப்போ cos ன்னு cos y equal to 1 by 2. The principal the range of cos inverse of x is என்ன வந்திருக்கும்? 0 to pi. அதானே? இந்த range வந்து cos inverse of x equal to 0 to pi. அப்ப கண்டிப்பா என்ன இருக்கும்? y also 0 to pi குள்ள இருக்கணும். the cos y equal to 1 by 2 னா cos y equal to 1 by 2 ஓட வேல்யூ என்னது? cos of 1 by cos 1 by 2 தானே? cos of 60 cos of pi by 3. so therefore y equal to pi by 3. இப்போ pi by 3 இதுல இருக்குமா? இருக்கும். so pi by 3 belongs to 0, pi. இப்போ 0, pi ல pi by 3 இருக்கும். அதனால the principal value of cos inverse of 1 by 2 is pi by 3. And the principal value வந்து கண்டிப்பா இந்த ரேஞ்சில் இருக்கணும். 0, pi குள்ள இருக்கும். கண்டிப்பா pi by 3 0, pi குள்ள இருக்கிறதுனால the principal value of cos inverse of 1 by 2 is
by 3 அப்படின்னு அர்த்தம். Are you clear? Fifth question வந்து find the value of first question 2 cos inverse of 1 by 2 plus sin inverse of 1 by 2. இப்போ first question என்னங்க given 2 cos inverse of 1 by 2 plus sin inverse of 1 by 2. 2 cos inverse of 1 by 2 க்கு வேல்யூ என்னது? cos 1 by 2 வந்து by என்ன டிகிரி வரும்? 60 டிகிரி வரும் இல்லையா? அப்போ by 3 plus sin 1 by 2 30 degree by 6. So equal to 2 by 3 plus by 6. As usual, எப்பவுமே எல்சி எடுப்பாங்க. 6 2 is now 4 pi plus pi equal to 5 pi by 6. So therefore, the value of 2 cos inverse of 1 by 2 plus sin inverse of 1 by 2 is equal to 5 by 6. இது ஆன்சர். அதே மாதிரி செகண்ட் சப்டிவிஷன் என்ன இருக்குங்க? செகண்ட்ல வந்து given cos inverse of 1 by 2 plus sin inverse of minus 1 by 1. இப்போ cos inverse of 1 by 2 இது எப்படி எழுதலாம்? minus sin inverse of 1. ஏன் எப்படி எழுதலாம்னா since sin of minus theta equal to minus sin theta. இது ஃபார்முலா உங்களுக்கு தெரியும் இல்லையா? sin of minus theta equal to minus sin theta. அப்போ cos of 1 by 2 by 3 minus sin 1 என்ன இருக்கும்? 90 degree by 2. அப்ப என்ன செய்யலாம்? 6 எல்ஸ் எடுத்தீங்கன்னாக்க 2 pi minus 3 pi equal to minus by 6. So therefore, the value of cos inverse of 1 by 2 plus sin inverse of minus 1 equal to minus by 6. Given third question என்ன? cos inverse of by 7 by cos of by 17 minus sin of by 7 sin of by 7. இதோட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. அப்ப நமக்கு முதல்ல ஃபார்முலா தெரியணும். என்ன ஃபார்முலா தெரியணும் அப்படின்னா since cos of a plus b equal to cos a cos b minus sin a sin b. இதுதான் ஃபார்முலா. cos a plus b equal to cos a cos b minus sin a sin b. அப்போ cos a cos b minus sin a sin b. அப்ப என்ன எழுதலாம்? cos inverse of இதுக்கு என்ன சொல்லலாம்? cos of a plus b. a க்கு வந்து by 7 plus by 17. அப்ப cos inverse of என்ன இருக்கீங்க? மல்லு பண்ணீங்கன்னாங்க 7 7 49 119. this one is 17 pi plus 7 pi. அப்ப cos inverse of ஆட் பண்ணீங்கன்னாக்க 24 pi by 119. இப்ப cos inverse cos cancel ஆயிரும். So therefore 24 pi by 119. Therefore the value of cos inverse cos of pi by 7 cos of pi by 17 minus sin of pi by 7 sin of pi by 17 is equal to another 24 pi by 119. That's all. Sixth question, find the domain of first question f of x equal to sin inverse of x modulus minus 2 by 3 plus cos inverse of 1 minus modulus of x by 4. இதனோட டொமைன் கேக்குறாங்க. அப்ப நமக்கு என்ன? we know that நமக்கு என்ன? sin inverse of x is minus 1 comma 1 tends to minus by 2 comma by 2.
domain of sin inverse x, domain of sin inverse of x minus 1 comma 1 comma minus 1 less than or equal to x less than or equal to 1. இதே மாதிரி cos inverse of x ஓட என்னலாம் minus 1 comma 1 range என்னன்னாக்க 0 comma pi. அப்ப domain of cos inverse of x minus 1 comma 1 comma minus 1 less than or equal to x less than or equal to 1. புரியுதா? இது டொமைன், இது sin inverse ஓட டொமைன், இது cos inverse of x ஓட டொமைன். இதே மாதிரி இங்க பார்க்க போறோம். To find domain of sin inverse of modulus of x minus 2 by 3 இதனுடைய டொமைன் பார்க்க போறோம். அப்ப இதனுடைய டொமைன் என்ன செய்ய போறீங்க? minus 1 தானே, minus 1 less than or equal to x க்கு பதிலா இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிருங்க. modulus of x minus 2 divided by 3 less than or equal to 1. 3 வச்சு எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுவோம். multiply by 3 minus 3 less than or equal to 3 3 cancel ஆயிரும். modulus of x minus 2 less than or equal to 3 எல்லாமே 2 ஆட் பண்ண adding 2 on all sides எல்லா பக்கம் ஆட் பண்ணீங்கனாக்க minus 3 plus 2 less than or equal to modulus of x minus 2 plus 2 less than or equal to 3 plus 2. ஏன்னா அங்க minus 2 வந்து கேன்சல் பண்றதுக்காக எல்லா பக்கமும் என்ன செய்யறோம், plus 2 ஆட் பண்றோம். அப்ப minus 1 less than or equal to of x minus 2 plus 2 cancel ஆயிரும், less than or equal to 5. அப்ப இது என்ன செஞ்சுக்கலாம்னா minus 1 less than or equal to modulus of x less than or equal to 5 னு கொடுத்துட்டாங்க. இப்போ modulus of x less than or equal to 5 அப்படின்னா இதனுடைய டொமைன் என்ன அப்படின்னா minus 5 less than or equal to x, therefore less than or equal to 5. x belongs to minus 5 comma 5. So இது எடுத்து சப்போஸ் இது எடுத்துட்டீங்க அப்படின்னா consider ஓட போடுங்களேன். consider இங்க modulus of x ஓட இது less than ஆ இருக்கணும். அப்போ modulus of x இது சிறுசா இருக்கணும் இல்லையா, minus 1. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா x belongs to real number. The region common to minus 5 comma 5 and r is minus comma 5. Therefore domain of sin inverse of modulus of x minus 2 by 3 is minus 5 comma 5. இதே மாதிரி cos inverse கண்டுபிடிக்க போறோம். cos in the domain of cos inverse of 1 minus modulus of x by 4. எப்படி எழுதிக்கலாம்னாக்க minus 1 less than or equal to 1 minus modulus of x by 4 less than or equal to 1. multiply by 4 ஆல multiply பண்ணுங்க, multiply by 4. minus 4 less than or equal to 1 minus modulus of x 4 cancel ஆயிடும், less than or equal to 4. adding minus 1 ஆட் பண்ணீங்க அப்படின்னா minus 4 minus 1 less than or equal to 1 minus 1 minus x bar less than or equal to 4 minus 1. minus 5 less than or equal to minus 1 plus 1 cancel minus
modulus of x less than or equal to 3. Multiplying minus 1 multiply பண்ணிங்களாக்க plus 1 multiply பண்ணும்போது greater than ஆயிரும். இது சேஞ்ச் ஆயிரும். இது modulus of x, இது வந்து again greater than minus 3. minus 1 வச்சு எல்லாத்தையும் மல்டிப்ளை minus minus plus minus minus plus இங்க plus into minus minus அப்ப less than or equal to எல்லாமே greater than ஆயிரும். அப்ப நமக்கு என்ன இருக்கு இங்க x வந்து 5 விட பெருசு ரைட்டா x வந்து x விட 5 பெருசு அப்ப x விட 5 பெருசு அதேதான் -5 less than or equal to x less than 5 x belongs to -5, 5 அடுத்து கன்சிடர் இங்க x -3 இருக்கு consider x greater than -3 x belongs to R the region of common to -5, 5 and the range is -5 about the domain of cos inverse 1 minus modulus of x by 4 is -5, 5 இப்போ ரெண்டுக்குமே டொமைன் என்னன்னாக்க -5 தான் நமக்கு என்னது இந்த ரெண்டோட டொமைன் வேணும் therefore domain of sin inverse of modulus of x -2/3 plus cos inverse of 1 minus modulus of x by 4 is equal to ரெண்டுக்கு இதுவும் -5 தான் இதுவும் -5 தான் ரெண்டையும் ஆட் பண்ணாலும் என்னது அந்த டொமைன் சேம் தான் is -5, 5 this is the answer. Find the domain of g of x equal to sin inverse x plus cos inverse of x. Now we know that sin inverse of x -1, 1 tends to minus pi by 2, pi by 2. Domain of sin inverse of x is -1, 1. For -1 less than or equal to x less than or equal to 1. அதே மாதிரி cos inverse of x -1, 1 tends to 0, pi cos க்கு அப்போ domain of sin inverse of x is -1, 1 இது எப்படி எழுதலாம் -1 less than or equal to x less than or equal to 1 இப்போ ரெண்டோட டொமைனுமே கண்டுபிடிச்சு ரெண்டுமே sin x cos x டொமைன் கண்டுபிடிச்சிட்டோம் the domain of sin inverse x plus cos inverse x is common to the domain of sin inverse of x and domain of cos inverse of x. Therefore, domain of sin inverse of x plus cos inverse of x is equal to -1, 1. Seventh question: for what value of x the inequality pi by 2 less than cos inverse of 3x minus 1 less than pi ன்னு கொடுக்குறாங்க அப்போ given என்ன அப்படின்னா pi by 2 less than cos inverse of 3x minus 1 less than pi இப்போ என்ன சொல்லலாம் taking cos throughout since cos x is a decreasing function the inequality gets reversed
இப்போ காஸ் எக்ஸ் மல்டி பண்ணுறதுனால இன்இக்வாலிட்டி வந்து ரிவர்ஸ் ஆயிரும். அப்படின்னா வரும் காஸ் பை பை டூ கிரேட்டர் லெஸ் தென் கிரேட்டர் தான் ஆயிரும். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 3x minus 1 greater than cos of pi. Cos pi by 2 ஓட வேல்யூ என்னது 0 greater than cos inverse cancel ஆயிரும் 3x minus 1 greater than cos pi ஓட minus 1. இப்போ என்ன சொன்னா adding 1 throughout. அப்போ 0 plus 1 greater than 3x minus 1 plus 1 greater than minus 1 plus 1. எல்லாத்தையும் 1 ஆட் பண்ணியாச்சு. 1 greater than minus 1 plus 1 cancel ஆயிரும் 3x 0. அடுத்து என்ன பண்ண போறோம்னா divided by 3 throughout. டிவைட் பண்ணீங்கன்னாக்கு 1 by 3 greater than 3x by 3 greater than 0 by 3. அப்போ 1 by 3 greater than x greater than 0. இது எப்படி எழுதிக்கலாம் 0 less than x less than 1 by 3. Therefore the given inequality holds எப்போ if 0 less than x less than 1 by 3. That's all. சொல்லுங்க for what value of x the inequality கொடுத்துட்டு holds கேக்குறாங்க. அப்ப எப்போ the given inequality holds எப்போ if 0 க்கு 1 by 3 க்கு இடையில x ஓட வேல்யூ இருந்துச்சுன்னா இந்த inequality holds பண்ணும். 8th question find the value of first subdivision cos inverse of 4 by 5 plus sin inverse of 4 by 5. The first question வந்து given என்ன கொடுத்தாங்க அப்படின்னா cos inverse of 4 by 5 plus sin inverse of 4 by 5. We know that cos inverse of x plus sin inverse of x equal to pi by 2. இதோட பை பை 2 தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ண போறோம். ரெண்டுமே இன்ஜெக்ட்லாம் 4 by 5 இங்கே 4 by தானே. அப்ப x சேமா இருந்துச்சுன்னா அந்த வேல்யூ வந்து பை பை 2 தான். அப்ப cos of இதுக்கு வேல்யூ என்ன பண்ணலாம் பை பை 2. cos பை பை 2 வேல்யூ என்னது 0. So belongs to 0, pi தானே. cos ஓட range வந்து 0, 5. அப்போ belongs to 0. Therefore value of cos inverse of 4 by 5 plus sin inverse of 4 by 5 is equal to 0. At the second sum vandana given cos inverse of 4 by 3 plus cos inverse of 5 by 4. அப்ப இதுக்கு வேல்யூ என்னன்னாக்க cos of 4 by 3 இது எப்படி எழுதலாம் cos of 2 pi minus 2 pi minus என்ன பண்ணலாம் இங்க 4 வரணும் இல்லையா 2 pi by 3 ரெண்டையும் மல்டி பண்ணிக்கலாங்க 6 minus 2 4 by 3 வந்துடும். அப்ப 2 pi என்ன வந்திருக்கும் cos 2 pi by 3. இங்க 2 pi by 3 என்னது 2 pi by 3 belongs to 0, pi 0, pi எடுக்கணும் இல்லையா இருக்கும். சில பேருக்கு டவுட் வரா எங்க பை கூட போடலாமே அப்படின்னு ஒரு டவுட் வரலாம். பை போட்டா இன் பிட்வீன்ல வராது. பை போட்டீங்கன்னாக்க மைனஸ் பை பை 3 வரும். மைனஸ் பை பை 3 ரெண்டுல வராதனால இங்க நான் பை போட டைரக்டா 2 பை போடாச்சு. அதே மாதிரி cos 5 pi by 4 equal to cos of 2 pi minus இங்க 4 போட்டீங்கன்னாக்க 4 2 சார் 8 8 னா 3 pi ன்னு வரும். 4 னா 8 minus 5 வரணும். இப்ப cos 2 pi minus theta cos 3 pi by 4
3 by 4 also belongs to 0, pi. அப்ப வேல்யூ வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ண போறல cos inverse of இதுக்கு என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கீங்க cos 2 by 3 plus cos inverse of இதுக்கு என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் cos 3 by 4 அப்ப cos inverse கேன்சல் ஆயிடும் அப்ப 2 by 3 plus 3 by 4 LCM 12 எடுத்தீங்கன்னாக்கா 4 2s are 8 plus 3 3s are 9 pi equal to 17 pi by 12. Therefore, the value of cos inverse of 4 by 5 plus cos inverse of cos of 5 by 4 is equal to 17 by 12 that's all. ரொம்ப முக்கியம் என்ன டவுட் வரலனா அது மட்டும் போட்டுறேன் டவுட் உங்களுக்கு என்ன டவுட் வரும்னா சார் cos 4 by 3 வந்து நான் எப்படி பிரிச்சுக்கிறேன் cos 5 plus 5 by 3 பிரிச்சுக்கங்க இப்ப பிரிச்சுக்கிறேன் உங்க டவுட் வரலாம் சரி பிரிச்சுக்கங்க அப்ப 5 by plus என்ன வந்திருக்கும் minus cos 5 by 3 இதை பிரிச்சுக்கலாம் cos of minus 5 by 3 அப்ப minus 5 by 3 இருக்குமா minus 5 by 3 belongs to 0, pi வா does not belongs to அதனால நம்ம என்ன பண்ணலாம் 5 plus 5 by 3 நான் போடல 2 by 3 போட்டிருக்கேன் அந்த டவுட் யாராச்சும் வரலாம் அதனால தான் டைரக்டா 5 போடாம கரெக்டா 2 போட்டிருக்கோம் ஆர் கிளியர்